குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கடவுள் உன் முன்னால் வந்தால் அவரிடம் இத்தனை ஆஸ்பத்திரிகளும் இத்தனை டிஸ்பென்சரிகளும் கட்டிக்கொடு என்றா கேட்பீர்கள்? பக்தன் ஒருபோதும் அப்படி கேட்க மாட்டான். மாறாக, பகவானே, உனது தாமரை திருவடிகளில் எனக்கு இடம் கொடு, எப்போதும் என்னை உன் அருகிலேயே வைத்துக்கொள், உன் பாத தாமரைகளில் எனக்கு தூய பக்தியை கொடு என்றுதான் வேண்டுவான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மயோகம் மிகவும் கடினமானது. சாஸ்திரங்கள் விதிக்கின்ற கர்மங்களையெல்லாம் செய்வது இந்த கலியுகத்தில் மிகவும் கடினம். இப்போது மக்களின் வாழ்க்கை உணவையே ஆதாரமாக கொண்டுள்ளது. அதிகமான கர்மங்களும் கிரியைகளும் செய்ய அவர்களால் முடியாது. காய்ச்சல் கண்டவனுக்கு நாட்டு மருந்தும் பத்தியமும் என்று ஆரம்பித்தால் நோய் தீரும் முன் அவன் போய் சேர்ந்துவிட நேரலாம். நீண்டகால சிகிச்சையெல்லாம் ஒத்து வராது. இப்போது டி குப்தாவின் ஆங்கில மருந்துதான் ஏற்றது. கலியுகத்திற்கு பக்தி யுகம், அதாவது பகவானுடைய பெயரையும் மகிமையையும் பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் தான் ஏற்ற வழி. இந்த யுகத்தின் தர்மம் பக்தி யுகம்தான். நீங்களும் பக்தி யுகத்தையே பின்பற்றுகிறீர்கள். ஹரிநாமத்தை பாடுகிறீர்கள், அன்னையின் புகழை பாடுகிறீர்கள். நீங்கள் பாக்கியசாலிகள். உங்கள் போக்கு நல்லது. வேதாந்திகள் சொல்வது போல் இந்த உலகம் ஒரு கனவு போன்றது என்று நீங்கள் சொல்வதில்லை. நீங்கள் அத்தகைய பிரம்மஞானிகள் அல்ல. நீங்கள் பக்தர்கள். இறைவனை ஒரு தனிநபராக நினைக்கிறீர்கள். அதுவும் நல்லது. மன இயக்கத்துடன் அவரை அழைத்தீர்களானால் நிச்சயம் அவரை அடைவீர்கள். இறை சிந்தனை இல்லாதவர்கள் என்று நான் தெரிந்து கொள்பவர்களிடம் நீங்கள் சற்று போய் அங்கே உட்காருங்கள் என்பேன், அல்லது போங்கள், பில்டிங் எல்லாவற்றையும் பார்த்து வாருங்கள் என்பேன். சில வேளைகளில் பக்தர்களுடன் வீணர்களும் வருவார்கள். உலகியலில் மூழ்கி கிடக்கின்ற அவர்களுக்கு இறைவனை பற்றிய பேச்சு பிடிக்காது. பக்தர்கள் என்னிடம் நீண்ட நேரம் இறை விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்க நேரலாம். அங்கே அவர்கள் இருப்பு கொள்ளாமல் நெளிவார்கள்.